புதுசா சமையல் பண்ணுவோம், they need not get worked up. ஆஹா, புதுசா சமைக்கிறவாக்கு இன்னைக்கு தான் நீ டிப்பே கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஸ்வீட்ஸ் தட் இஸ் அப்சல்யூட்லி gluten free. இன்னைக்கான ஒரு நாள் தான் சாப்பிடுறோம். இன்னைக்காவது ஒரு நாள் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. அடிக்கடி occasion never comes often. It comes occasionally. That's why they call it occasion. ఎందరో మహానుభావులు. காதார் குழையாட பைம்பூன் கலன்னாட கோதை குழலாட வண்டின் குழமாட காதார் குழையாட பைம்பூன் கலன்னாட கோதை குழலாட வண்டின் குழமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி ஜோதி திறம் பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி ஜோதி திறம் பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி வேதித்த நம்மை வளர்த்தெடுத்த பேவளைத்தல் வேதித்த நம்மை வளர்த்தெடுத்த பேவளைத்தன் பாதத்திரம் பாடி ஆடலோரும் பாவாய் பாதத்திரம் பாடி ஆடலோரும் பாவாய். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். இந்த பாட்டு பாடும்போது உனக்கு என்ன ஞாபகம் வருது? அப்படியே ஃபர்ஸ்ட் நனவு வருது மார்கழி மாசம். இப்ப நனவுக்கு வருது சிவராத்திரி வருது. அது ஏமா நான் வந்து நீ என்னோட சப்தஸ்வரங்கள்ல நான் பாடினது சொல்வியோன்னு நினைச்சேன். ரைட் சாரி ஐ ஜஸ்ட் இப்ப நம்மளுக்கு சிவராத்திரி தான் நனவு வருது. இத்தனை வருஷம் ஆன அப்புறம் we are becoming spiritual. அதெல்லாம் மறந்து இப்ப அடுத்த வாரம் வரது இல்லையா சிவராத்திரி. சோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. சப்தஸ்வரங்கள் I can never forget. That's stepping stone for everything. அது மாதிரினா இருக்கு. So for those of you may not be familiar, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி I won சப்தஸ்வரங்கள். கரெக்ட். சோ அதுல அந்த ஒரு ரவுண்ட்ல வந்து நான் இந்த பாட்டை பாடினேன். இட்ஸ் திருவெம்பாவை இல்லையா? ஆமா கரெக்ட். ஸோ அதனால மகா சிவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச். பிரெட் பீஸ் மசாலாக்கு தாசப்பிரகாஷோடதுக்கு வந்து அகேன் லைக் ஐ செட் இது வந்து அவர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ரெசிபி. அதே ரெசிபி நான் சொல்லவே இல்லை, பட் த ரெஸ்பான்ஸ் வாஸ் கிரேட். நிறைய பேர் நீங்க அந்த ரெசிபி ட்ரை பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ வெரி வெரி மச். எவ்ரிபடி வென்ட் சோ நாஸ்டாலஜிக். அதுதான் மெயின் திங். See, they remembered the whole thing. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். ட்ரூ. சோ இந்த வாரம் மகா சிவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி என்ன? இந்த வாட்டி ஆக்சுவலா மகா சிவராத்திரிக்கு எங்க பாட்டி எல்லாம் வெறும் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு துளியூண்டு வெள்ளத்தை கலந்துட்டு சாப்பிடுவா. ஹோல் டே ரெசிபி அதே தான், வேற எதுவும் சாப்பிட மாட்டா. ஓகே. சோ அதே மாதிரி இந்த வாட்டி நான் இது வந்து சக்கரவள்ளி கிழங்குலயே கொஞ்சம் அல்வா மாதிரி, சோ தட் நீங்களாம் கொஞ்சம் சாப்பிடுவேன்னு தான், வேற ஒன்றும் இல்லை. அதை மாதவ சாப்பிடுவோம் மெயின்லி டு see whether Madhav eats it. அதுதான் ஒண்ணும். வெரி குட். சோ இதுக்கு என்னலாம் வேணும் சொல்லு பாப்போம். இது ஒரு 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி இது பண்ணிட்டு கொஞ்சமா பால்ல பாயில் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு 3-4 விசில் இருக்கும். இல்ல ஒரே விசில். அது சச்ச சாஃப்ட் ஒன். கடாயிலே வச்சிருந்திருக்கலாம். சரி. அது இது 1 கப் இருந்தனா ஒரு 3/4 கப் வெல்லம். ஓகே. அப்புறம் நல்ல நெய், of course you know very well about நெய். அப்புறம் all the ingredients, முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம், அப்புறம் சுக்கு and ஏலக்காய். ஓகே. இவ்வளவுதான். such an easy one. It will be done in very fast actually. Very good. so இதுல வந்து கொஞ்சம் முதல்ல பாகு கூட இல்ல, வெறும் அந்த இது கரைஞ்சா போறோம் அந்த வெல்லம். அவ்வளவுதான்.
ஸோ இப்போ இந்த வெள்ளத்துல கொஞ்சம் தண்ணியா கொஞ்சமா விடுப்போம். இது வந்து பாகுலாம் ஒண்ணுமே வேண்டாம். சரி, கொஞ்சம் மேபி அந்த பிச்சுக்குன்னு வரும் பாரு, அது போறோம், அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் இட். அது இது நல்ல வெல்லம். அது இது ஒரு தூசி, நல்ல வெல்லத்துல கெட்ட வெல்லம் இருக்கா? அப்படி கிடையாது. தூசிலாம் இல்லாததா ஒரு அந்த ஒரு ஆர்கானிக் வெல்லம் ஒண்ணு கிடைக்கிறது. ஓஹோ, தட் இஸ் சோ குட். தூசி இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. நம்ம பழைய காலத்துல தூசி வச்சிருந்தானே அதுதான்மா நல்ல வெல்லம். அதுதான் நல்ல வெல்லம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வெரி குட். சோ இப்போ இது மெல்ட் ஆகிற டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? இப்போ வந்து இந்த பாரு, இதை வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி வேணா கூட எனக்கு டூ தட். ஓகே. ஸோ இப்போ வந்து சாஃப்டா இருக்கு பாரு. இது வந்து இந்த வள்ளிக்கிழங்க பால்ல வேக வச்சிருக்கேன். சரி. யூ கேன் ஈவன் டூ இட் இன் பிளெயின் வாட்டர் ஆல்சோ. ஓகே. பட் ஐ ஹவ் டன் இட் இன் பால். நல்ல ஒரு 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 அரை 1/4 லிட்டர் பால் போட்டு அதை நீ மேஷ் பண்ணி கொடு. மேஷ் பண்ணி தட்டுமா? ஓகே. நல்லா அதை மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். பண்ணிட்டியா? கொஞ்சம் அப்படி 1-2 இருக்கு, பட் தட்ஸ் ஓகே. அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வள்ளிக்கிழங்கு வந்து ஸ்வீட்டா இருந்தா கூட அது உள்ள வந்து வெள்ளையா இருக்கு. சிலது வந்து கொஞ்சம் ரெட்டிஷாவும் இருக்கும், லைட்டா பம்கின் கலரா கூட, நம்ம சேப்ப பூஷணிக்கா இருக்கு பாரு, அந்த கலரா கூட இருக்கும். சோ அதனால புதுசா சமையல் பண்ணுவோம், they need not get worked up. ஆஹா, புதுசா சமைக்கிறவாக்கு இன்னைக்கு தான் நீ டிப்பே கொடுத்திருக்கேன். அப்படி இல்ல, இதெல்லாம் கொஞ்சம் இல்லாட்டா எல்லாம் தெரியும் போ, எல்லாம் தெரியும் போ அப்படின்ற. அப்படி இல்ல, சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தாக்கா அவ they have not even gone near the. அதுக்கு தான் சொல்றேன், நீ வந்து நீ மெஷர்மென்ட் கரெக்ட்டா கொடுன்னு. எங்களுக்குலாம் அந்த பார்த்து பண்ணியே பழக்கம் ஆயிடுது ராகேஷ். சரி சரி. அந்த நீ 100 கிராமா என்னன்னு கேட்டாலும் எனக்கு நிஜமாவே சொல்ல தெரியாது, வாஸ்தவமா நான் சொல்றேன். இப்போ இதை வந்து நல்லா இதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். இது கொஞ்சம் சூடாட்டம். ஆமா. அதுக்கப்புறம் வெறுமை யூ ஜஸ்ட் ஆடிங் திஸ் இன். இது கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போயிருக்கும், பிகாஸ் வேக வச்சிருக்கோமே. பாயில் பண்ணிருக்கோம். பாத்து சுட போகுது. நல்லா வந்து நீ நன்னாவே தாராளமா போட்ட மாதிரி இருக்கே. தாராளமா தான் போடணும் இதுக்கெல்லாம். எப்போ ஒரு நாள் சுவாமிக்கு நம்ம, அதுவும் ஸ்பெஷலி சிவராத்திரி ஆர் எனிதிங் வைகுண்ட எது பண்ணாலும் சுவாமிக்கு பண்றதுங்கிறது எக்ஸ்ட்ராவா தான் பண்ணணும். ஓ அப்படி. கரெக்ட். ஆஹா, எப்படி நல்ல வாசனை. அது வந்து மொத்த நெய்யும் அப்படியே கொட்டக்கூடாது. இது கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இது அல்வா மாதிரி ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட்டே வரணும். ஸ்டேஜ்லயும் ஆட் பண்ணணும். நைஸ். இது கொஞ்சம் பெருசா வைக்கிறேன். ஓகே. எப்படி இருக்கு பாருங்க. இதே அல்வா மாதிரி இருக்குமா? இதே அல்வா மாதிரி கொட்டாம எப்படி வருது பத்தியா? அது கரெக்ட். இது வேணுங்கிறவா யூ கேன் ஈவன் பாயில் இட் இன் தி பிளெயின் வாட்டர். இது நான் அது கொஞ்சம் நம்ம காஜர் அல்வாலாம் கூட கொஞ்சம் இதுல பண்ணிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி. இது ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஸ்வீட்ஸ் தட் இஸ் அப்சல்யூட்லி gluten ஃப்ரீ. அதுவும் மெயினாக இப்போ நீங்கள் சவுத்லேயும் சரி நார்த்லேயும் வந்து ஒரு விரதம், தட் இஸ் இப்போ நம்ம நிறைய பண்றாளே சாப்பிடாம இருக்கோம் அப்படின்னா when you break your fast you have it with this. in fact சக்கர்கண்டி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சக்கர்கண்டி. நான் இந்த வாட்டி இதுக்கு போயிருந்தேனே அங்க அமிர்த்சர்ல, சண்டிகர் அமிர்த்சர்லாம் அந்த குளிருக்கு வந்து நல்ல ஒரு அந்த கோல்ல வந்து அந்த சோளம் சுடுவா தெரியுமா, அதுல வந்து they சுட்டுஃபை திஸ் சக்கரவள்ளி. என்ன சைஸ்ன்ற பண்ணி அந்த தோல் எடுத்து கட் பண்ணி அதுல வந்து ஒரு மின்ட் சட்னி, ஒரு ஸ்வீட் சட்னி போட்டு சாட் மாதிரி பண்ணி கொடுத்துடுறான். அந்த குளிருக்கு அது சுட சுட சாப்பிடுறது இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஆஹா, அப்படியே சுள்ள வந்திருக்கு பத்தி. ஆமா. இப்போ இதை வந்து நல்ல கனம்பா. அம்மா ஆமா, இது வந்து இப்படியே ஊத்துறேன் நான். அப்படியே தூக்கல, பயமா இருக்கு எனக்கு. பயமா இருக்கு. ஆமா, because it's so heavy. It looks to be so tiny. நல்ல கனம். அது நல்ல கனம். பஞ்சாப்ல வாங்கினது. அதான் அவளுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. ஹலோ, what kind of a comment was that? அதனால என்ன, அவள நல்ல தாட்டியா நன்னா இருக்காளோ இல்லையோ, அவள தூக்குறதுக்கு சரியா நன்னா இருக்கும். அப்படி சொல்றேன். அதுக்கு சொன்னேன் நான். சிச்சி வேற எதுக்கும் சொல்லல ராகேஷ். இப்போ நன்னா கலர் இப்போ. ஆஹா, இப்போ அப்படியே சுருட்டின்னு வரும் நன்னா. இதுல இந்த இப்போ நீ இந்த சுக்கு அந்த வேலைக்காலாம் போடுறப்போ அவ்வளோ வாசனை. பட் ஸ்வீட் பொட்டேட்டோக்கு வந்து ஒரு தனி வாசனை. நம்ம அதில் இன்ஃபேக்ட் உள்ள ஸ்வீட் பொட்டேட்டோ குழம்பு கூட நம்ம போட்டிருக்கோம். இருக்கே சக்கரவள்ளி கிழங்கு குழம்பு, அது கோவிட் டைம்ல அதெல்லாம் எடுத்து போட்டது. எக்ஸாக்ட்லி. ஆஹா, ஸோ இது கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஆஹா, உய்யோ, என்ன ஒரு மோல்டன் மாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாரு. இப்போ வந்து பாரு, இப்போ ஐ அம் ஆடிங் சுக்கு அண்ட் ஏலக்காய் பொடி. வெரி குட். அண்ட் ஆல்சோ அத சொல்லு. மாடியோ இல்ல அதை விட ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, எக்ஸாக்ட்லி. இல்ல கொஞ்சம் மீத்துட்டேன். அப்புறம் பாரு, இதுதான் பிடிக்காது.
அவ்வளோ பிடிச்சது எனக்கு இது. அதான் இல்லை ராகேஷ், இதுக்கெல்லாம் அது போட்டாதான் நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா, இவ்வளவு போட்டு நம்ம சாப்பிட்டா பரவாயில்லையா? என்னைக்கான ஒரு நாள் தான் சாப்பிட்றோம். என்னைக்காவது ஒரு நாள் அடிக்கடி வந்துட்டு அடிக்கடி occasion never comes often, it comes occasionally, that's why they call it occasion. ఎందరో మహానుభావులు பாரு எப்படி இருக்கு பத்தியா. ஆஹா, ஹல்வா கன்சிஸ்டன்சி. ஆமா, அல்வா தான் அது. இட் இஸ் அல்வா. நோ நோ, வாட் ஐ அம் சேயிங் இஸ் நல்லா சுருண்டு அப்படியே. ஜாகிரதமா சுட போறது. இதுலயே ஆக்சுவலா யூ கேன் மேக் சப்பாத்தி, அப்புறம் வந்து தோசை கூட பண்ணலாம். வெறும் கோதுமை மாவோட பாயசம் பண்ணலாம். In fact, I was contemplating whether to do a பாயசம் or அல்வா. Then vote வந்து அதுக்கு போயிடுது. ரெடி குழந்தை. மச்சி காப்பாத், எல்லாரும் நன்னா இருக்கணும். மச்சி காப்பாத். ஆஹா, எப்படி இருக்கு பத்தியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள அப்படியே உருட்டலாம், அந்த பதத்துக்கு வந்துடும். வந்து இறுகிடும். ஆமா, இறுகிடும். இப்போ கொதிக்கிறது அப்படியே. அதுவும் இந்த கடாயெல்லாம் நல்ல சூடு நிற்கும். மச்சி காப்பாத், எல்லாரும் நல்லா இருக்கணும். மச்சி காப்பாத். நைஸ். ஏய், அவுட்ஸ்டாண்டிங். இதுல என்ன பிரமாதமா இருக்குன்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட டெக்ஸ்சர். எஸ் எஸ். அண்ட் நீ அந்த பால்ல வேக வச்சது adds that richness. Exactly. நெய்யை போட்டு சாத்திருக்க. நெய் போட்டு சாத்தினாக்குள்ள there is difference between நம்ம பால்ல வேக வைக்கிறதுக்கும் தண்ணியில வேகிறதுக்கும். There is an element of fat that is added to it. But this is just fantastic. ஏன்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோக்குன்னே ஒரு வாசனை இருக்கு. அந்த வெல்லத்தோட சேரும் போது இட் இஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். Thank you so அடுப்பு much. அணைச்சிட்டேன் இப்போ. குட் குட். ஆஹா, பிரமாதம். ஸோ இந்த மகா சிவராத்திரிக்கு ட்ரை திஸ் சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வா. இது எல்லா விரதத்துக்கும் பண்ணலாம் அது. ஆமா, பிகாஸ் சக்கரவள்ளி கிழங்கு so it's apt for விரதம். கரெக்ட். ஆமா, because it is gluten free. Exactly. It's got great nutritional content. So ஒரு ஃபாஸ்ட் நீங்க பிரேக் பண்ணிட்டு அதை சாப்பிட்றதா இருந்ததுன்னா it goes very well with your body. So we will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye. Bye.